நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யாறு வட்டத்துல செய்யாறு, கமண்டல நதி, பிரம்மக நதி அப்படிங்கிற 3 நதியும் சேருகின்ற முக்கூடல் அப்படிங்கிற ஸ்தலத்துல தான் இந்த வாழைப்பந்தல் அப்படிங்கிற பச்சையம்மனுடைய கோயிலானது இருக்கு. இது பாத்தீங்கன்னா வாழைப்பந்தல் அப்படிங்கிறது முனுகுப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் அம்மனுடைய கோயிலும் அமைந்திருக்கின்றது. இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மணலினால சிவலிங்கம் பிடித்து இந்த 3 நதிகளும் ஒன்னா சேர்ற இந்த இடத்துல லிங்கம் பிடித்து அம்மன் வந்து வழிபட்டதனால பச்சையம்மன் அப்படிங்கிற பெயரானது வந்தது. இங்க பாத்தீங்கன்னா அம்மனுடைய பச்சை திருமேனி வந்து கருவறைக்குள்ள ஒரு சுதை வடிவத்துல அழகா காட்சி அளிக்கிறாங்க. அம்மன் சந்நிதியில பக்தர்களுக்கு வந்து பச்சை நிற குங்குமமானது பிரசாதமா வந்து வழங்குறாங்க. பச்சை குங்குமத்தை நம்ம நெற்றியில வச்சுக்கிட்டா நமக்கு தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா சிவனுக்கு தான் திங்கக்கிழமையும் அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தலத்துல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து திங்கட்கிழமை தான் ரொம்ப சிறந்த நாளாக இங்க பக்தர்களால போற்றப்படுது. திங்கக்கிழமை அன்னைக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா பச்சையம்மன் வந்து 2 வடிவத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நின்ற கோலத்திலையும் பச்சையம்மன் இருப்பாங்க, அமர்ந்த கோலத்திலையும் பச்சையம்மன் இருப்பாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம பச்சையம்மனை வந்து வணங்கிட்டு வாங்க. இந்த பச்சையம்மன் பாத்தீங்கன்னா இங்க வருபவர்களுக்கெல்லாம் எல்லா வகையான துன்பங்களையும் போக்கி அவர்களை வந்து மகிழ்ச்சியோட வாழ வைக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு மனப்பேறு மகப்பேறு ரெண்டுத்தையுமே வழங்குற தெய்வமா இவங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் கண் திருஷ்டி சொத்து பிரச்சனை இதனால பாதிக்கப்பட்டவங்க கூட இங்க வந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை நசுக்கி எதிர்க்க பாத்தீங்கன்னா வந்து முனீஸ்வரன் இருப்பாரு. அந்த முனிகளுக்கு நடுவுல இருக்கிற கருங்கல்லுல தேங்காயை வீசி இந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்கி போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதும் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இங்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பச்சை நிற புடவை சாத்தி தங்களுடைய நேர்த்தி கடனையும் மக்கள் வந்து செலுத்துறாங்க. எங்க அம்மனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானை குதிரை சிலை இதெல்லாம் கூட வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இரவுல குதிரையில ஏறி அம்மன் வந்து நகர்வலம் வருவதாக ஐதீகம் இருக்கு. அதனாலதான் குதிரைகள் அம்மன் குதிரை அப்படின்னு அழைக்கப்படுது. பலருடைய குலதெய்வமா இருக்கிற வாழைப்பந்தல் பச்சையம்மனை நம்மளும் ஆடி மாதத்தில் சென்று வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம். நன்றி.